இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒருத்தன் வந்து அந்த நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ் பிரின்சஸ் இருப்பாள், அவளோட கிளானில் தான் ஒருத்தன் வந்து எந்திரிக்கிறான் ஒரு குட்டையில். அதாவது அந்த மாட்டு குட்டை மாதிரி. அங்கே எந்திரிச்சோன்னே வந்துட்டு, என்னடா இங்கே நடக்குது, இங்கே நான் எப்பேற்பட்ட ஒரு ஆள், நான் எப்படா இங்கே வந்தேன், நான் செக்குலேஷனில் ட்ரைனிங் தானே பண்ணிகிட்டு இருந்தேன், நான் வந்து ஹெவன்லி இம்மார்டல் பிளேஸோட ஒரு வருங்கால ஃப்யூச்சர் ஹெட்ரானா, நான் எப்படா இங்கே போய் இந்த ஹியூமனுக்குள்ளே வந்து வந்தேன், ஒரு வேளை ஏதோ ஒரு ரீசனாக வந்து என்னோடய சோல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சா, என்ன கருமன்ட்டு தெரியலையே. இப்போ என்னோடய பாடி வந்து அப்போ இந்த உடம்பு ப்ரொசஸ் பண்ணியிருப்பான் போல். ஆனால் இந்த பாடியில் வந்து சுத்தமாக ஒரு கல்டிவேஷனுமே கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி தான் இருக்கேன். இல்லை நார்மல் ஹியூமனுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பவர் கம்மியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இவனோட உண்மையான சோல் வந்து ஃப்யூச்சர் ஹெட்டாக போகிற ஒருத்தனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அதாவது இந்த மாட்டு குட்டையில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் தான் ஒரிஜினல் ஆள், அவனோட சோல் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அப்பேற்பட்ட ஒருத்தன் வந்துட்டு இப்போ இவன் மாட்டு குட்டையில் வேலை செய்கிற மாதிரி ஆயிடுவான். அதே சமயத்தில் அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஒரு மெய்டு வந்து இருந்துட்டு, டேய் மாட்டுக்குட்டையில் வேலை செய்கிறவனே, இங்கே எட்ரா பிடுங்கிட்டு இருக்கிறா, போய் தீவனமெல்லாம் சரியாக வெய்யி, அப்போ தானே வந்து நம்ம இங்கே கூ மாஸ்டர் வீட்டுக்கு வேறு போகணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த குதிரைக்கெல்லாம் நல்லா உணவு இருந்தால் தான்டா நல்லா குதிச்சு போகும், நீங்கள் திறந்தடிச்சு விழுந்துக்கிட்டு இருக்க, சீக்கிரமாக போய் வேலை செய்யடா, இல்லைன்னா ஏன் உனக்கு சோறு கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. சரி நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த எச்சக்கலைக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு ஆள் என்னவே வந்து மாட்டுறான், ஆனால் இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த பரதேசி நாய் இருடி உனக்கு ஒரு நாள் இருக்குது நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து சீனங்கிட்ட அந்த என் உடம்பு வந்து ப்ரொசஸ் பண்ணவங்கிட்ட போது அவன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நான் இந்த உடம்பு வந்து கேப்சர் பண்ணிட்டேன், இனி என்ன எதுக்கு எவன்டா இருக்கான், எனக்கு வந்து இந்த ஹெவன்ஸே வந்து உதவி பண்ணி நான் என்னோடய பாடி வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கு, இதை யூஸ் பண்ணி அந்த நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ் அந்த பிரின்சஸ் அவளை வந்து நான் அடைய போகிறேன், அவள் வந்து என்னை நான் முதல்ல ஸ்ட்ரீட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னை வந்து காப்பாற்றினான், ஆனால் அவன் என் மேலே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தா, அவன் என்னை பார்த்தெல்லாம் சிரிச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவள் ஹீரோ நினச்சி தான் சிரிச்சிட்டு இருந்திருப்பா. அதனால் கண்டிப்பாக நான் உனக்கு தான், நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதே சமயத்தில் தான் அவன் தங்கச்சி வர, இந்த மாதிரி அவனோட வீட்டுக்கு வந்து நான் போகணும், இந்த மாதிரி இன்விடேஷன் வந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்போ நிறைய பெரிய தலை எல்லாமே வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வந்து போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது எல்லாருமே வந்து ஹீரோவுக்கு வந்து வணக்கம் செலுத்திட்டு மொய் வைக்கிற மாதிரி அங்கே நின்றுட்டுருக்க. ஹீரோன்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்கள் பக்கத்தில் நிற்கிற இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லும்போது, இவ தான் என்னோடய தங்கச்சி, இவள் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தா, அதனால் இவளுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னை இதெல்லாம் கேட்டாங்களாடா, தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. போனதுக்கப்புறம் அந்த ஹியூமானிட்டி ஆன்செஸ்டர்லேருந்து ஒரு சைட்னஸ் வந்தால் அவள் வந்து வந்திருப்பா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவன் வந்து அவளை முறைச்சி பார்த்துட்டே இருக்க. இவளுக்கு என்னென்னா வந்து இவளோட கல்டிவேஷன் லெவலை வந்து என்னால் வந்து பார்க்க முடியல, அப்போ வந்து என்னோட கொஞ்சம் கல்டிவேஷன் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோட அம்மா இப்போ தான் ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. அவங்க அம்மா வந்து இருந்துட்டு, என்னாச்சு நீ ஏன் வந்து அவனை இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் ஹீரோ தான் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீ அந்த பொண்ணை தானே பார்த்துட்டு இருந்தேன், அவளோட கல்டிவேஷன் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ இவங்களால் வந்து இவங்களோட கல்டிவேஷனை வந்து பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக வந்து கூவோட சேஞ்சஸ் வந்து நீ நோட்டீஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் கவலைப்படாத, இனிமேல் வந்து அவன் பாஸ்ட் செல்ஃபுக்கு வந்து அவன் போக மாட்டான், அவனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து அவன் எப்படியோ அதை ஓவர் கம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவளுக்குமே வந்து தெரியுது ஹீரோவை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளுமே வந்துட்டு எனக்குமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாய்ஸ் மெசேஜில் வந்து இந்த மாதிரி, அதாவது டெலிபதியில், அப்போ உனக்கு வந்து ஹீரோ வந்து டிமானிக் ஹார்ட் வந்து ப்ரொசஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தெரியும், ஆனால் அவர் வந்து எப்படியோ வந்து அதை ஓவர் கம் பண்ணிட்டார், அதனால் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறது நான் வந்து கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அத்தை இந்த மாதிரி ஹீரோ வந்து லோவர் ரோட்லேருந்து 2 பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கீழே லோவர் இடத்துல வந்து அவன் கூட்டிகிட்டு வந்ததா. ஆக்சுவலாக வந்து ஒரு பொண்ணை வந்து அவன் ஆல்கமி செக்டில் வந்து சேர்த்திட்டான். ஸோ எனக்கு அந்த பொண்ணுக்கும் வந்து எந்த சம்மந்தமே கிடையாது, எனக்கு வந்து அவளை பற்றி எந்த விதமான ஒரு செய்தியுமே வந்து கிடைக்கல. அவள் வந்து ஆல்கமி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான்னு மட்டும்தான் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு அவள் வந்து எனக்கு கீழே தான் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கா, ஆனால் அவகிட்ட வந்து கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது, அவளோட உடம்பு வந்து ஒன்றா இருந்தாலும் அவளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாக்களுங்கிறது வந்து 2ஆக இருக்குது. ஒரு ஆன்மா வந்து அந்த பொண்ணோடது, இன்னொரு ஆன்மா வந்து டிமானிக் செக்ட்னு
செக்ட்னு சொல்ல போகிற பழமையான செக்ட்டு இருக்குலேயே வந்து ஏன்ஷியன்ட் டைமில் வந்து எக்ஸிஸ்டான செக்டில் வந்து ஒரு எல்ட்ரா இருந்த ஒரு பழமையான ஒரு ஆத்மா தான் வந்து அவளோட உடம்புல வந்து இருக்குது. அதை மட்டும் தான் வந்து என்னால் இந்நாள் வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதுக்கு மேலே வந்து என்னால் எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவர் இருந்துட்டு. அப்படின்னா வந்து ஹீரோ வந்து லோவர் இல்லத்தில் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு லக்கி என்கவுண்டர் பண்ணங்காட்டி தான் அவன் வந்து ஃப்யூச்சர் வந்து இப்படி மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து எந்த பிள்ளையும் வந்து கூட்டிகிட்டு வரல, அவன் தனியாக தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது இதெல்லாமே தான் வந்து இப்போ ஹீரோவோட அந்த மாற்றங்களுக்கும் ஃப்யூச்சர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ வந்து புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த எல்லாத்துக்கும் உரித்தான ஒரு ஹாட் டாபிக் அதான் அந்த டிமாண்டிக் இன்ஹிபிட்டர். அது இன்னுமே வந்து வாஞ்சபாடில் அவங்க எல்லாருமே வந்து இதை தான் கேட்டிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு புதுசாக ஒரு வெடியை தூக்கி விட்றாரு. அது என்னென்னா வந்து ஆக்சுவலாக வந்து அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கான், இவ்வளோ ஒரு கொஞ்சம் கூட பயமில் இருக்கான்னா கண்டிப்பாக வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் வந்து அவனுக்கு கண்டிப்பாக பேக்கிங்க்கு வந்து இருக்கணும். அதனால தான் வந்து அவன் இவ்வளோ தைரியம் வந்து வந்திருக்கணும். அவன் இவ்வளோ ஹெவியாக இன்ஜூர் ஆனதுக்கப்புறம் வந்து அவன் வெளியில் வந்து இவ்வளோ நாட்களில் வந்து அவன் தலையவே வந்து வெளியில் கட்டல. ஸோ யாராக வந்து வேண்டுனே வந்து இதை மறைக்கிறாங்க, யாராக உண்மையிலேயே ஒரு பெரிய ஆள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஒரு போதை கை வந்து என்னடா இந்த சிட்டியில் வந்து ஒரு அழகான பெண்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக ஷீ கிங்ஸுக்கும் கூ ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சண்டை வந்து போச்சு, உங்களுக்கு தெரியாதா? அதனால் வந்து நிறைய பெண்கள் வந்து அவங்க வீட்டை விட்டே வெளியில் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து அந்த ஹியூமானிட்டி ஆன்செஸ்டரில் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஹெட் மாதிரி அவள் வந்து வர ஆரம்பிப்பா. அவள் வந்தோடனே அவளுக்கு என்ன டவுட்னா வந்து ஹீரோ மேலே தான் வந்து அவளுக்கு ஃபுல் டவுட்டுமே. ஏன்னா வந்து இந்த மாதிரி லிங்க் இருக்கிறான், அவன் வந்து என்ன தான் வந்து ஹீரோ வந்து ஒரு மாதிரி கல்டிவேஷனாவில் பிரேக் த்ரூ பண்ணி அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருந்தாலுமே வந்து உண்மையிலேயே ட்ரூ ஹையரான டிமாண்டிக் கார்ட்ஸ் இருக்கிறவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்ஜூர் பண்ண முடியாது யாருனாலுமே. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து அப்படி நடக்கிற மாதிரி இருந்தால் இதில் மோஸ்ட்டாக பெனிஃபிட் ஆகிறது வந்து ஹீரோ மட்டும்தான். ஸோ நீ அப்படி டிமானிக் இன்ஹிபிட்டர் வந்து இவனாக தான் இருக்கணும். நான் வந்து கெஸ் பண்ணது வந்து தப்பாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஏன்னா இது வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா இது வந்து உலகத்தையும் வந்து திருப்பி போட்டுரும். ஏன்னா இம்பீரியல் ஃபேமிலியில் இருக்கிற ஃப்யூச்சர் ஹெட் ஆக போகிறவங்க வந்து ஒரு டிமானிக் இன்ஹிபிட்டர்னு வந்து தெரியப்பட்டுச்சுன்னா இந்த உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு வந்து ஷாக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் சீனம் கட்டாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறேன். ஹீரோவுக்கு பழக்கப்பட்ட முகங்கள் வருது. அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சி வந்து ஹீரோவோட ஃபியன்சியை வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஆண்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னாச்சு, எதுக்கு வந்து என்னை கூப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அந்த கூ இருக்கான் பார்த்தியா, அவனோட நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே வந்து வித்தியாசமாக இருக்குது. அவன் பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு ரீசனால தான் வந்து என்னோடய போனை வந்து திருடுனா, ஆனால் என்ன ரீசன்ட்டு வந்து எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி கொஞ்சம் வந்து எனக்கு அவனை பற்றி வந்து மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னென்னா வந்து ஹீரோ வந்து பிறக்கும்போது வந்து அதை விட்னஸ் பண்ணவங்கள வந்து நிறைய பேர் இருந்துக்கிறாங்க. எல்லோரும் வந்து ஒரு முக்கியமான ஆட்கள் தான், எல்லாம் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். அதில் வந்து ஹீரோவோட அம்மா அப்புறம் ஹீரோவோட அப்பா இவங்க 2 பேர்த்த தவிர்த்து மற்ற யாருமே வந்து அந்த பர்த்தை விட்னஸ் பண்ணவங்க வந்து யாருமே வந்து இப்போ தற்சமயத்தில் வந்து உயிரோடையே இல்லை. அவங்க எல்லோரும் வந்து ஒரு ரீசனால் வந்து அழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா ஆக்சுவலாக டிமாண்டிக் ஹார்ட் ப்ரொசஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான நாட்களெல்லாம் வந்து மறைஞ்சு போய் அவங்க வந்து உயிரை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு எந்த விதமான ரீசனுமே இல்லையே. ஸோ அப்படின்னா ஹீரோ கிட்ட வந்து எனக்கும் இன்னுமே வந்து தெரியப்படாத பல மர்மங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக வந்து ஹீரோவோட தங்கச்சி என்ன நினச்சிக்குவான்னா இந்த சாஸுக்கு அந்த நருட்டோவில் வர இட்டாச்சி என்னன்னுவான் அந்த மாதிரி அவங்க அண்ணன் நினச்சிக்குவான். இந்த மாதிரி அவன் வேணும்னே வந்து என்னை வந்து கடுப்பு கிளப்பிகிட்டு இருக்கான், அதனால் வந்து அவன் மேலே வந்து வக்ரத்தை செலுத்துகிற மூலமாக வந்து நான் கல்டிவேஷனில் வந்து அச்சீவ் பண்ணி அவனை சப்ரஸ் பண்ண சொல்லி என்னை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து என்னை கேர் பண்ணுறான், ஆனால் அது வந்து வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறான். என்னை கேர் பண்ணாலுமே வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணி என்னை வந்து எப்படியாவது ப்ரொவோக் பண்ணி அவன் வந்து என்னோடய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் ஹீரோக்கு வந்து ஃபார்ச்சூன் பாயிண்ட் ஏற ஹீரோ வந்து இருந்துட்டு எல்லாரையும் புடனைக்கு பின்னாடி பேசுகிறதே ஒரு வேலையை வச்சுருக்கீங்களா முடிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் எப்பறம் வந்த நான் வந்து இங்கேருந்து போகிறேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து உன்னோட ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட ஒரு மனைவியாக கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து ஹியூமானிட்டி ஆன்செஸ்டர் வந்து வரப்போகிறான். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு ஸ்பேஸ் கோட்டை வந்து கண்டிப்பாக ஒரு தயாரிப்பு பண்ணி ஆகணும், அந்த ஒரு ஆடை வந்து எனக்கு வேணும், அந்த ஆட்டு தலையை வந்து வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னா நீ ஏன் வந்து அவளை தேர்ந்தெடுக்கூடன்னு சொல்லிட்டு அந்த ஹியூமானிட்டி ஆன்செஸ்டரோட அந்த ஹையரை காட்டும்போது
அவளை வந்து என்னால் வந்து ஸ்பேஸ் கோட்டை யூஸ் பண்ண முடியாது, அவளோட ஐடென்டிட்டி என்னன்னு உனக்கு தெரியலையா, அவள் தான் வந்து அடுத்த ஹியூமனிட்டி ஆன்செஸ்டர் ஹாலோட ஹெட்டு, அதனால் அவளை என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவளோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து இப்படி ஒரு விஷயமே நடந்தது கிடையாது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நான் நினைக்கிற மாதிரி ஃப்யூச்சர் வந்து மூவ் ஆக போகிறதுன்னு சொல்லிட்டு இவளுமே வந்து நினச்சிக்கோ. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்த்த வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஹீரோ வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு, அடடே என்னோடய ஃபியான்ஸே வந்து என்னை மாதிரியே வந்து மாறிட்டுருக்கா, நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து ஏதாவது பண்ணி வந்து அடுத்த ஒரு ஸ்பேஸ் கோட்டை வந்து நான் தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் ஹோஸ்ட், உங்களுக்கு வந்து ஒரு புது மிஷின் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச், அதாவது சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆன ஒரு ஆளை வந்து போட்டு தள்ளணும், இந்த மிஷின் வந்து ட்ரிகர் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து மெசேஜ் ஆக, ஹீரோவுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து கேட்குறாரு, என்ற சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சா, இது இப்போ தாண்டா ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ அடுத்த பலியாடு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே வந்து சிரிச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 9 டெய்ல்டு பிரின்சஸ் அந்த கிளானில் இருக்கிறவங்க வந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஹீரோ வந்துட்டு சரி நான் இப்போயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் ஹீரோட ஃபியான்ஸே வந்து ஹீரோ வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா இவங்க ரெண்டுத்துக்குள்ளே வந்து ஒரு அஃபேரிக் ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்ட்டு இவளுக்குமே வந்து தெரியும். இப்போ அவங்க வந்து போயிட்டுருக்கும்போது அவள் வந்து இந்த மாதிரி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு யங் மாஸ்டர் கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாங்க 9 டெய்ல்டு பிரின்சஸ், நீங்கள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கீங்க, நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இது வந்து டேரெக்டாக வந்து இன்விடேஷன், நான் வந்து வந்துதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அந்த பக்கத்து அடிக்கிற நபரை வந்து பார்த்துட்டு இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து என்னோட ஒரு சேவகன் மாதிரி ஒரு சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு, ஆனால் இவனுக்கு எந்த விதமான கல்டிவேஷன் லெவலுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக வந்து அவன் வந்து இந்த விஷயத்தையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஆசைப்பட்டான். இவ்வளோ நாட்களில் வந்து அவன் அந்த உலகத்தை விட்டே வந்து வெளியில் வந்து கிடையாது, அந்த டவுனை விட்டு. சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல ஒரு கல்டிவேஷனே இல்லாத ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பீப்புளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. பரவாயில்லப்பா, ஹீரோ வந்து அவனை அந்த கொல்லனை வந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு, நல்லா பெருமையாக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவனு வந்துட்டு இவனை வந்து நான் சாதாரணமாக நாள் நினச்சேன், ஆனால் இவன் வந்து பார்த்துட்டுமே வந்து நான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டான், இதுக்கு மேலே விட்டுருந்தா வந்து ஆபத்து சொல்லிட்டு அவன் ஹீரோவோட காலில் வந்து விழுந்துட்டு இந்த மாதிரி நான் ஆசீர்வாதம், அதாவது ரொம்ப தேங்க்ஸ் யங் மாஸ்டர் என்ன சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. ஹீரோ வந்துட்டு சரி எந்திரிங்க, இப்படி உட்காந்து படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நான் வந்து உங்களை ரொம்ப நேரம் வந்து படுக்க வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. இப்போ அவன் வந்து எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த அவன் மேலே வந்து அந்த ஃபார்ச்சூன் பாயிண்ட் இருக்கும், வெறும் 2 தான் இருக்கும், ஆனால் ஹீரோ வந்து அதை பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த மாதிரி 9 டெய்ல்டு ஃபாக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃபியான்ஸே வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் நமக்கு நிறைய பேர்த்து வந்து விருந்தாளி வர்றாங்க, அவங்கள போய் பார்க்கணும், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோ வந்து டெலிபதிக் மெசேஜில் இந்த மாதிரி அந்த சர்வெண்ட் மேலே ஒரு கண்ணு வை, அவன் வந்து நார்மலாக எனக்கு தெரியல, ஏதாவது வந்து மிஸ்டீரியஸாக தெரிஞ்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அவன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. இப்போ அதே சமயத்தில் வந்து சீனங்கிட்ட ஹீரோ வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த அந்த இருளத்துலேருந்து ஒரு ரிலீக் எடுத்துகிட்டு அது இப்போ தான் யூஸ் பண்ணுவார். அதாவது அந்த லிங்கு கிட்டேருந்து எடுத்த அந்த பப்பட்ஸ் ஹீரோ யூஸ் பண்ணும்போது வந்து 5 பப்பட்ஸ் இருக்கும். ஹீரோ வந்து அது எல்லாத்துக்கும் வந்து டிமாண்டிங் கார்ட்டை கொடுத்து வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. கண்ட்ரோல் பண்ண இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இப்போ அந்த அந்த இவனை வந்து இன்வைட் பண்ணுறாரு, அந்த கொல்லனை இன்வைட் பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு நீ யாரா உண்மையிலேயே உன்னோட ஐடென்டிட்டி என்னென்னு ரிவீல் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவன் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவான், நான் தான் வந்து உண்மையிலேயே இந்த ஹெவன்லி இம்மோர்டல் பிளேஸோட ஃப்யூச்சர் ஹெட்டு, நான் வந்து வெளியிலேயே வந்தது கிடையாது, நான் செக்குலேஷனில் ட்ரைனிங் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன், ஸோ என்னோடய உண்மையான ஐடென்டிட்டி யாருன்னு வந்து யாருக்குமே தெரியாது, அது தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து என்னோடய தங்கச்சி மட்டும்தான், வேறு யாருக்குமே வந்து நான் இருக்கேன்னு தெரியும், ஆனால் நான் எப்படி இருப்பேன்ட்டு தெரியாது, ஏதோ ஒரு ரீசனால் வந்து என்னோடய சோல் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு காலம்பூரா கைமாறு பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீ காலம்பூரா கைமாறு பண்ணுவியோ இல்லை ஏதாவது கன்றாவி பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, ஸோ இப்போது உன்னோட மெமரிஸை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து யூஸ்ஃபுல் கிடையாது ஒட்டையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் ஒரு டிமானிக்காராவது யூஸ் பண்ண இவனுக்கு வந்து தெரிஞ்சது ஹீரோ தான் டிமானிக்கு இன்ஹெரிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இருங்க என்னை கொன்றாதீங்க, நான் வந்து நல்லா பிரயோஜனப்படுவேன் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அவ்வளோதானா, சரி உன் கதையை நான் முடிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து ரீட் பண்ணோன்னே வந்து அவன் இறந்தோடனே ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, ஆக்சுவலாக இந்த சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகலைன்னா வந்து இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயந்தான், ஏன்னா வித்தியாசமான ஆன்ஷியன்ட் கல்டிவேஷன் டெக்னிக் வந்து கிடச்சிருக்குது, அதுவுமே வந்து கோல்டன் ரெலத்தில் இருக்கிற ஒரு டெக்னிக், நிறைய விதமான ரிலீக் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம்,
இதெல்லாம் உனக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைன்னா அந்த உண்மையான கொல்லன் போய் அந்த உடம்புக்குள்ளே பூந்தானே அவங்ககிட்ட தான் சொல்லணும். அப்படி நீ மட்டும் மாறாமல் இருந்தேன்னா இந்த விஷயமெல்லாம் எனக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கிடச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து அந்த கல்டிவேஷன் டெக்னிக்கு, ஃபைட்டிங் டெக்னிக் எல்லாத்தையுமே வந்து அந்த பப்பட்ஸுக்கு வந்து ஹீரோ செலுத்துவார். அப்படி செலுத்தினு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கோல்டன் ஆரா வந்து அவங்க பாடி சுற்றி வந்து லைட்டாக தான் மிதக்கும். ஏன்னா இப்போ ஹீரோ என்னென்ன ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்காருன்னா இந்த பப்பாட்டை யூஸ் பண்ணி வந்து இப்போ டிமானிக் இன்கேட்டர் பவர் தான் அவங்க எல்லாத்துக்கும் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து டிமானிக் இன்கேட்டர் தான். ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறது உண்மையான ஆரிஜின் எங்கேருந்து வந்ததுன்னா வந்து இப்போ இந்த ஹெவன்லி இம்மோர்டல் பிளேஸோட உண்மையான இளவரசங்கிறது ஹீரோ எடுத்துடல. அதை யூஸ் பண்ணி வந்து உண்மையிலேயே வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஹெவன்லி பிளேஸோட இளவரசன் தான் சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்கெட்சு போடுற மாதிரி வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டார். இப்போ அதுக்கப்புறம் நேரம் வந்து நெருங்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக அந்த பிளானை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லணும். நீ வந்துட்டு அதில் இருக்கிற ஒரு பவர் மட்டும் இருந்துட்டு உங்களோட கட்டளை எப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போயிடும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கு வந்து ஹீரோக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும் அது பப்பட்னு. வேறு யாருக்கும் வந்து அது பப்பட்னே தெரியாது. அவங்க வந்து லிவிங் ஹியூமன்ஸ் மாதிரி மட்டும்தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சைட்னஸ் வந்து குளிச்சுட்டு நைட் ட்ரெஸ் போட்டு வரும்போது அந்த அவனை வந்து நான் எப்படியாவது வந்து அடைஞ்சே ஆகணும். நான் இது வரைக்கும் கண் வச்ச எதுவுமே வந்து என்னை விட்டு தப்பி போனது கிடையாது. உன்னையும் போக விடுவனாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து தட்டாலட்டி மாதிரி இவன் வந்து அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணோன்னே வந்துட்டு யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் யாரா அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பிடுங்க போகிற, நான் இங்கே வந்ததுக்கான ஒரே ரீசன் என்ன வந்து உன்னை போட்டு தள்ளுறதுக்கா சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க. இவளை விட வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த பப்பட்டு. ஆனால் இவனால் வந்து கொஞ்சம் கூட அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. இவர் வந்துட்டு என்னால் வந்து கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் வந்து ஒருத்தனை மாஸ்டர்னு கூப்பிட்றான்னா அப்போ அவன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இப்படி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்து தெரிய வருது என்னென்னா வந்து இவன் வந்து டிமானிக் இன்ஹிபிட்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சு வந்துருச்சு. அப்படின்னா வந்து இது ஒரு ஆள் கிடையாது இந்த டிமானிக் இன்ஹிபிட்டரு, இது வந்து ஒரு ஃபேக்ஷனே இருக்குது, நிறையா ஒரு ஆர்கனைசேஷனே இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இன்னுமே வந்து பக்கத்தாடி ஃபைட் பண்ணும்போது அந்த கோல்டன் ஆரா வந்து சென்ஸ் பண்ணிடுறான். இது வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இருக்கிற ஒரு ஆரா, அது வந்து இவளுக்குமே தெரியும். அதை வந்து கல்டிவேஷன் பண்ணுற மெத்தட் தான் வந்து இவளுக்கு தெரியுது, அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து இவளுக்கு தெரியும். ஸோ இவன் வந்து ஒரு கெஸ்ட்டில் தான் இருப்பாள், ஒருவேளை அவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே சமயத்தில் வந்து நான் வந்து இவங்கிட்ட சண்டை போட்டு இந்த நாய்கிட்ட ஜெயிக்க முடியாது, நான் கொஞ்சம் வந்து டைம் மட்டும் வாங்கி கொடுத்தா யங் மாஸ்டர் குவோ இல்லை அவங்க ஃபேமிலியும் வந்து கண்டிப்பாக எனக்கு அதாவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பாப்பா நீ என்ன நினச்சிட்ருக்க, அவங்க வந்து உனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருக்கியா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, உன் கதையை முடிச்சு தான்ட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுறா, ப்ரொடக்ஷன் சீன்லாம் போடுறா, அதெல்லாத்தையும் உடச்சிட்டு வந்து அடிச்சு தூக்கிட்டு இருக்க. இப்போ ஒரு கட்டத்தில் அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு இந்த மாதிரி நான் இப்படி தான் சாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் வேறு வழியே கிடையாது, மாஸ்டர் வந்து கட்டளை இட்டா அது நடந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து வந்துடுவார். ஏண்டா அவனுக்கு என்ன தைரியம் தான் எங்கள் இடத்துக்குள்ளே வந்து இன்னும் இதையும் போட்டு ஆட்டிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணணுமே இவன் வந்துட்டு அதுலேருந்து அந்த அட்டாக்கில் வந்து இந்த பப்பட் வந்து புஷ் ஆனோடனே அந்த பப்பட் வந்துட்டு நீ தான்டா ஆரம்பத்துலேருந்து எங்கள் எல்லா பராங்கும் வந்து ஒரு மாதிரி தடையாக வந்து நின்றுட்டுருக்க, உன்னை வந்து சும்மா விடக்கூடாது, எங்களோட ஃபேக்ஷனோட இன்னொரு ரூல்னு தெரியுமா, அதாவது இன்னொரு டார்கெட்டே வந்து உன்னை கொள்றதா தான் வந்து நிறைய பேர் வந்து அதை கையாண்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு யாரா மாஸ்டர் நீ யாரா பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக அவன் ஹீரோவோட கொஞ்சம் பவர்ஃபுல்லான லெவலில் தான் இருப்பான். ஸோ அவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகலான்ட்டு முடிவு எடுக்கும்போது இங்கே இருக்கிற எல்லா எல்டர்ஸுமே அதாவது ஒரு யங்ஸ்டர் எல்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து தடுக்க பார்க்குறாங்க. அப்படி தடுக்க பார்த்தாலுமே அப்போவுமே வந்து அவங்கள வந்து தடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தான் இந்த மாதிரி செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மூடு வந்து ஆன் பண்ண. ஆக்சுவலாக அவன் இருக்கிற கல்டிவேஷன் லெவலுக்கு வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்டர் மூடு வந்து ஆன் பண்ணால் அந்த இடமே பூரா வந்து இருந்த இடந்தனியம் வந்து காணாமல் போயிடும். ஸோ அதை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ஹீரோவோட அந்த ஆன்செஸ்ட்ரல் ஹால், அதாவது ஃபேமிலியோட ஆன்செஸ்ட்ரல் ஹாலில் வர ஒரு எல்ட்ரு அவன் வந்து ஜஸ்ட் அந்த பம்பில் வச்சு அவனை நசுக்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விஷயங்கள் வந்து ஹாட் டாப்பிக்காக போக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் தான் வந்து இந்த மாதிரி அட்டாக் நடந்திருக்கு, இதுக்காக பதில் வந்து நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் சிஸ்டன்ட்டு இல்லை மாஸ்டர் மட்டும் வரலின்ட்டா என்னோடய கதை வந்து முடிச்சிருக்கோம், அப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இதை வந்து நான் சுத்தமாக எதிர்பார்க்கல, ஒரு டிமாண்டிக் இன்ஹிபிட்டர் தான் வந்து இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது, நிறையா பேர் இதில் வந்து காணப்படுறானுங்க, இன்னும் பெரிய பெரிய தலைக்கட்டில் வரப்போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா சைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் எனக்கு நல்லா அடிபட்டுருக்கு, என்னோடய ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, எனக்கு ரொம்ப மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
நான் ஜஸ்ட்டு சும்மா தான் சொன்னேன். ஆக்சுவலாக உன்னோட லக்கி பாயிண்ட் மட்டும் இல்லைன்னு வையேன், நீ பண்ணுற அந்த ஸ்டில் ஸ்ட்ராட்டஜி உன்னை அதை வந்து கொல்ல சொல்லி ஆர்டர் பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவர் இருந்துட்டு இந்த மாதிரி நீங்களுமே கொஞ்சம் உஷாராக இருங்க யங் மாஸ்டர். ஏன்னா வந்து அவங்களோட டார்கெட்டை வந்து இப்போ உங்களை கொல்றது தான் சொல்லி அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு ஆள் சொல்லியிருக்கான். அப்படின்னா வந்து அவங்க எல்லோரும் என்னை கொல்றதுக்கு வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்கெட்சை வந்து ஹீரோ காய் நகர்த்திட்டு இருக்க. அதே சமயத்தில் இவன் வந்து ஹியூமானிட்டி ஆன்செஸ்டரே கிடையாது. ஹியூமானிட்டி ஆன்செஸ்டர் வந்து இனிமேல் தான் புறப்படுக்க போகிறான். ஸோ இன்னும் இக்கட்டான சூழ்நிலை வந்து ஹீரோக்கு நெருங்கிட்டே இருக்குது. ஹீரோ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பை கேஸ்.